கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏன் பாடு, ஏன் உபத்திரவம்? இந்த கேள்விக்கான பதிலை நம்ம வேதத்தில் இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ வழிபாடுகள் இருக்கு. ஆனால் என்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்னைக்கு நமக்கு உபத்திரவங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் இழிச்சொல்களும் கேலிகளும் கிண்டல்களும் நம்ம மேலே வரும். நிறைய சாட்சிகளை கேட்குறோம். ஊரில் இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, கிராமத்துலேருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, தண்ணி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கடையில் ஜாமான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கடையில் ஜாமான் வாங்கினா கடைக்காரனுக்கு எவ்வளோ நல்லது என்ன? எத்தனையோ கிராமத்தில் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க மாட்டாங்க, சேர்த்து கொள்ள மாட்டாங்க, புறக்கணிச்சிருவாங்க. இப்போவாவது பரவாயில்ல. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பேரே அப்படித்தான் வச்சுருந்தாங்க, அங்கே போயிடாத தாலி அறுத்துருவான். ஒரு ஆள் வந்தால் கூட அவனை ஏற்றுக்கொள்ள விடுறதில்லை. எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறவனை ஆண்டவர் பக்கமாக சேர்க்க விடுறதும் இல்லை. இதனுடைய காரணத்தை நாம் வேதத்தில் இருந்து பார்க்க வேண்டும். ஏசாயா 61:2 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு 2 விஷயத்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் பின்னாடி இருந்தாலும் அனுக்கிரக வருஷத்தை தெரியப்படுத்தணுமா, தேவனுடைய நீதியை சரி கட்டும் நாளை கூறணுமா, அடுத்துள்ளதை பற்றி நான் பேசலை. அப்போ ஆண்டவர் இந்த காலத்துக்கு பேர் அனுக்கிரக காலம். இந்த காலத்துக்கு பேர், அதனால்தான் நம்மளாம் உயிரோடு இருக்கிறோம். இந்த அனுக்கிரக வருஷம் முடிய போகுதுங்கிறத ஊருக்கு தெரியப்படுத்தணுமா. 2வது, ஆண்டவர் நியாய தீர்ப்பில் நீதியை சரி கட்டுவார். அடிக்கடி நம்ம ஊழியர்கள்லாம் சொல்லுவாங்க, 366 தடவை பைபிளில் பயப்படாதேன்னு போட்டிருக்கு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 366 நாள் சொல்லி ஆண்டவர் 366 தடவை என்ன போட்டிருக்காரா? பயப்படாதேன்னு போட்டிருக்கார். ஆனால் 1000க்கும் மேற்பட்ட தடவை நியாய தீர்ப்பை பற்றி போட்டிருக்கார். எத்தனை தடவை? ஏன்னா நம்ம யாரும் நியாய தீர்ப்பை பற்றி தெரியலேன்னு சொல்லிடக்கூடாதுன்னு. எத்தனை தடவைக்கு மேலே? அப்போ ஆண்டவர் இந்த பூமியை ஃப்ரீயாக விட்டுருக்காருன்னு நினைக்காதீங்க. என்ன சரி கட்டுவார்? நீதியை சரி. ஆதாமிலிருந்து எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும், நம்மளும் நிற்கணும். மனிதன் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் சகல மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டபடியே. இயேசுநாதர் சிலுவையில் மரித்ததுனால அவர் தான் நியாயம் தீர்க்க போகிறார், பிதா நியாயம் தீர்க்க மாட்டார். இயேசுநாதர் சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டதுனால பிதா குமாரனுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை கொடுத்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ கண்டிப்பாக இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்கிற விக்கிரக ஆராதனைக்கு நீதி சரி கட்டுவார், அநியாயத்துக்கு நீதி சரி கட்டுவார், அயோக்கியத்தனத்துக்கு நீதி சரி கட்டுவார். இன்னும் ஒரு விஷயத்தை பாருங்கள், 1000 வருடம் அரசாட்சி வைத்திருக்கிறார். இங்கே 5 வருஷம் 2 வருஷம் ஆளுகைக்காக போராடுறாங்க, நாங்கள் மேலே போயிடுவோம். ஆனால் அவங்க சாக மாட்டாங்க, அவங்க அந்த சேர்லேயே தான் உட்காந்துருப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மகிமை புல்லின் பூவை போல. புல்லே ஒரு நாள் தான் லிமிட்டு, 1 நாளோ 2 நாளோ 1 வாரமோ. புல்லின் பூக்கு லிமிட் எப்படின்னு பாருங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இந்த அதிகாரம் நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல, அந்த அறிவு அவங்களுக்கு வரல. அப்போ ஆண்டவர் கண்டிப்பாக இந்த நியாய தீர்ப்பிலே நீதியை சரி கட்டுவார். அதனால தான் பேதுரு அப்போஸ்தலனாக இருக்கட்டும், பவுல் அப்போஸ்தலனாக இருக்கட்டும், தேவதாசர்களாக இருக்கட்டும், அப்போஸ்தலர்கள்லாம் அதிகமாக நியாய தீர்ப்பை பற்றி பேசினாங்க, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம மறந்து போனது அற்புதத்தை பற்றியே பேசுகிறோம். நியாய தீர்ப்பை பற்றி பேசும்போது ஒருத்தனுக்கு மனம் திரும்புதல் வருது, மனம் திரும்புதல் வரும்போது அற்புதம் நடக்கும். அற்புதத்தை தேட வேண்டியதில்லை, அற்புதம் நடக்கும். அதனால தான் அவங்க நியாய தீர்ப்பை பற்றி பேசினார்கள். இப்போ ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்யும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் வெகுமதிகளை வாங்குகிறவர்களாக நிற்கப் போகிறோமா, இல்லை தண்டனை பெறுகிறவர்களாக நிற்கப் போகிறோமா என்பதுதான் தேவனுடைய கேள்வி. ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய சபையை இடது கை பக்கம் நிற்கிறவர்களாக விரும்ப மாட்டார். விரும்புவாரா?
விரும்ப மாட்டார். அவர்கள் வலது கை பக்கத்தில் இருக்கிற வெகுமானங்களை வாங்குகிறவர்களாகத்தான் தேவன் விரும்புவார். அதற்காக ஆண்டவர் சில நியதிகளை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அது நிமித்தம் தான் நமக்கு பாடுகள் வருகிறது. அந்த நியதியை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அது நிமித்தம் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிக்கிறார். அது நம்மை அழிக்காது, அது நமக்கு மகிமையை கொண்டு வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப தேவன் நீதி உள்ளவர். தேவன் நீதி உள்ளவர் என்றால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2 பேர் சண்டை போடுறாங்க. என் பிள்ளை மேலே தான் தப்பு இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் இன்னொரு பிள்ளை சண்டை போடுது. உடனே அந்த சண்டையை நான் பார்க்குறேன்னா, ஏன்டா என் பிள்ளைய அடிக்கிறேன்னு நான் போய் யாரை அடிப்பேன்? என் பிள்ளைய அடிச்ச ஆளை போய் நான் அடிப்பேன். ஆனால் தப்பு யார் மேலே இருந்திருக்கும்? என் பிள்ளை மேலே. நான் யாரை அடிக்க மாட்டேன். ஏன்னா நான் யாரு? பொல்லாதவன். நம்ம யாரு? ஆனா ஆண்டவர் யாரு? ஆனா சில நல்ல பெற்றோர்கள் இருக்காங்க, யார் தப்பு பண்ணாலும் அவங்க பிள்ளையை தான் அடிப்பாங்க. அது கிறிஸ்தவ பெற்றோர். ஏன்னா அவங்களும் என்ன உள்ளவங்களா மாறிடுவாங்க. நீ ஏன்டா அங்கே போன, நீ ஏன் அந்த மாதிரி நின்ற அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்யும்போது இந்த பக்கம் இருக்க புறஜாதிகள் சொல்லுவாங்களாம், எவ்வளோ கரெக்டாக நியாயம் தீர்க்கிறார். என்ன சொல்லுவாங்களாம்? இந்த பக்கம் இருக்க புறஜாதிகள் சொல்லுவாங்களாம், அவருடைய பிள்ளைன்னு அவர் பார்க்கலையே, அவரோட மக்கள்னு அவர் பார்க்கலையே அப்படின்னு கரெக்டாக நியாயம் தீர்ப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி இடையில அல்லேலூயாலாம் போடுறது எதுக்கு தெரியுமா? அப்படின்னா 1-2 பேர் என்ன மூடிட்டாங்க. இப்போ மூடாதீங்க, இன்னொரு 50 வருஷம் இருக்கு உங்களுக்கு. இப்போ ஏன் மூடுறீங்க? இப்போ நல்லா திறந்துருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ கவனிங்க, புறஜாதிகள் இதை குறித்து தீர்க்கன் ஒரு இடத்துல சொல்லுவார். ஏசாயா 26:69 எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த வசனம். அவருக்கு காலையில் தூக்கம் வராதான் நியாய தீர்ப்பை நினச்சி. எப்படி அவர் எப்போ சாக போகிறாரு அதெல்லாம் தெரியாது. ஏசாயா 26:9 அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தம்பி என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. நைட்டு கூட அவருடைய ஆத்மா என்ன செய்தான்? சிலர் இரவு கூட தூங்காமல் இந்த போர்வைக்குள் பேசுவது, ஃபோன் பேசுவது எப்படி? இந்த ஜென்சிகிட்ட கேளுங்க. பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு காது கேட்காமல் ஃபோன் பேசுவது எப்படி? பக்கத்தில் படுத்திருக்கிறவர்களுக்கு கூட கேட்காமல் ஃபோனை பேசுவது எப்படி? இப்போ இந்த ஹெட்ஃபோனு ப்ளூடூத்லாம் வந்துருச்சுல, அது ஒரு பெரிய வித்தை. ஆனால் இந்த மனுஷன் சொல்கிறாரு, ராத்திரியில் என் ஆத்மா உம்மை வாஞ்சிக்குது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள். பூமி சக்கரம்னு எப்போ கண்டுபிடிச்சாரு? ஏசாயா முன்னமே கண்டுபிடிச்சிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பூச்சக்கரத்து குடிகள். சக்கரம் தானே சுத்தும், பூமி என்ன செய்யும்? சுத்தும். பைபிளை படித்தா எப்போ எழுதியிருக்காரு பாருங்க. கலிலேயா பூமி உருண்டை என்பதை கண்டறிந்தார். நீ கண்டறிப்பா, ஆனால் பைபிளை உத்து பார்த்தா தெரியுதுப்பா. எப்படி? பூமி என்னவா? சக்கரம். பூச்சக்கரத்து குடிகள் என்ன கற்றுக்குருவாங்களாம்? அப்போ நம்ம ஆண்டவர் நல்லவர், வல்லவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், சகலத்தை நேர்த்தியாய் செய்கிறவர், அதினதின் காலத்தில் செய்கிறவர், மரித்தோரை எழுப்புகிறவர், எல்லா வியாதிகளை நீக்குகிறவர். அத்தோடு சேர்த்துக்கிறங்க, நீதி உள்ள தேவன். என்ன உள்ள தேவன்? அவர் நீதியிலிருந்து அங்கிட்டு இங்கிட்டும் தவறவே மாட்டார். ஏன் பிள்ளை அதனால அவனை பரலோகத்தில் எடுத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டார், சொல்லவும் முடியாது. ஏன் பிள்ளை பைபிளை தூக்கிட்டு வந்துட்டானே, இந்த பைபிளை தூக்கிட்டு வர்றது ரொம்ப பெரிய ஆபத்துன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமாம், இது ரொம்ப ரொம்ப பெரிய ஆசீர்வாதம், அது ரொம்ப பெரிய ஆபத்தும் இருக்கு. என்னடா இப்படி சொல்கிறான்? அதனால தான் உங்களில் அநேகர் பாஸ்டர்களாய் மாறாதிருப்பீர்களாகன்னு சொன்னார். ஏன்னா என்ன நடக்குமோ அதிக ஆக்கினை. பரவாயில்ல, 1-2 பேர் சொல்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆக்கினையா? அதிக ஆக்கினை. அப்போ 3 காரியத்தின் நிமித்தம் தான் கிறிஸ்தவங்களுக்கு பாடு வருது. 1, அழைப்புக்கு பாத்திரராகவும் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை விளங்கச் செய்வதற்காக. 2வது, தவறான பாதையில் நம்ம போகும்போது அதை சரி செய்யறதுக்காக சிட்சை என்கிற பாடுகள்.
சிட்சை என்றால் தண்டனை, சரி செய்தல். மூன்றாவது, நாம் செய்த அநியாயங்களும் அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த பாவங்களுக்கு நீதியை சரி கட்டி நம்மை எடுத்துக்கொள்வதற்காக. இதுக்காகத்தான் கிறிஸ்தவங்களுக்கு என்ன வருது? பாடு வருது. எல்லாரும் சொல்லுங்க, அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்வதற்காக, சிட்சைக்காக. மூணாவது என்ன சொன்னேன்? நீதியை சரி கட்டுறதுக்காக. இது மூணையும் நமக்கு இந்த உலகத்திலே செய்யறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவருடைய பிள்ளைகிட்ட ஆண்டவர் 100க்கு 100 மார்க் எதிர்பார்க்கிறார்ல, எதிர்பார்க்கலாம்ல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஆகணுமா? பூரணர் ஆகும்படி. அப்போ அதை தான் இன்னைக்கு நம்ம 1 தெசலோனிக்கேர்ல வாசித்தோம். சவுல்னு ஒருத்தனை கொண்டு போய் கழுதை தேட போனவனை கொண்டு போய் அப்படியே ராஜாவாக்குனதுனால அவன் 40 வருஷம் ராஜாவாவா இருந்தானே ஒழிய அழைப்புக்கு பாத்திரவானா நடந்து கொள்ளலை. ஆனால் தாவீதை 13 வருஷம் காட்டில் வச்சு உருவாக்கி உபத்திரவத்தில் போட்டு புடைச்சனால அந்த அழைப்புக்கு பாத்திரவானா நடந்து கொண்டார். அதனால தான் கர்த்தர் சபைகளை வச்சிருக்கார். இந்த சபை ஒரு சுத்த தங்கத்தை கொண்டு வருகிற ஒரு இடம், களிம்புகளை நீக்குகிறதான ஒரு இடம். அப்போ இங்கே தேவனுடைய நீதி எப்படி இருக்குன்னா, நம்ம எப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு வரும்போது ஒருத்தர் கேலி பண்ணுறான் பாருங்க ரோட்டில் நின்று, அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கணும்னா அவன் நம்மளை கேலி பண்ணித்தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் நம்மளை கிண்டல் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதுதான் தேவனுடைய நீதின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, எங்கள் சுவிசேஷம் 1 தெசலோனிக்கேயர், இன்னைக்கு நம்ம வாசித்தது 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்க, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நீதியான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அதாத்தாச்சு. அப்போ ஒருத்தன் என்ன கேலி பண்ணாதான் அவனுக்கு தண்டனையும் எனக்கு மகிமையும் கொடுக்கவே முடியும், இல்லைன்னா எனக்கு மகிமையை கொடுக்க முடியாது. என்ன கொண்டு போய் அந்த மகிமையான கிரீடத்தை தரிக்க முடியாது. அவன் என்ன கேலி பண்ணித்தான் ஆகணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அதனால்தான் முதல் பிரசங்கத்தில் சொல்லிட்டார், என் நிமித்தம் உங்களை. ஆமாம், அவங்களுக்கு வந்த மாதிரியே காய்ச்சல் நமக்கு வரும். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க? நீ இயேசு கோயிலுக்கு போற, உனக்கு எதுக்கு? அவங்களுக்கு வந்த மாதிரியே பல பிரச்சனைகள் நமக்கு வரும். நீ இயேசு கோயிலுக்கு போனதுல இருந்துதான் உனக்கு இதெல்லாம் வந்துச்சு. நீ அதுக்கு முன்னாடி உனக்கு எந்த பிரச்சனையுமே வரல. ஏன் எனக்கு வருது? அழைப்புக்கு. ஆனா அவங்க அதை விட பிரச்சனையை சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். அவங்க பிள்ளையாவோ ஒரு பேரனாவோ பேத்தியாவோ இருக்கும். ஆனா அவங்க நம்மளை கையை காட்டுவாங்க, நீ தான் காரணம். ஏன் அவங்க என்ன கையை காட்டுறாங்க? அழைப்புக்கு பாத்திரவானா நடக்கவும் தேவன் நீதி உள்ள நியாய தீர்ப்பு செய்யவும் அது அத்தாட்சியா இருக்கு. ஆனால் இன்னொன்று சொல்றேன், அவரோடு பாடுபட்டோமானால் அவரோடு ஆளுகை செய்வோம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவரோடு பாடுபட்டா என்ன செய்வோம்? அப்ப ஆண்டவர் ஒரு நியதி வச்சிருக்காரு. எதுக்காக இந்த உலகத்தில் 7வது வருஷத்தை 7000 வருஷத்தை அவர் ஆளுகைக்காக வச்சிருக்கார். இப்போ இந்த 5 வருஷம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அவங்க ஜெயிச்சிட்டோம், இவங்க தோத்துட்டாங்க, அவங்க தலையில் மண்ணு விழுந்துருச்சுன்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு தர்றாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, ஆண்டவர் ஏன் இந்த உலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சி வைத்திருக்கிறார்? என் பிள்ளையை அவமானப்படுத்தினவர்களுக்கு, அவமானப்பட்ட என் பிள்ளைகளுக்கு ஒரு 1000 வருஷத்தை நான் இந்த பூமியில் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம என்ன பட்டுத்தான் ஆகணும். ஆமாம், என் காது கேட்கவே எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து பணம் வருது. அதுவும் வேற ஆளுங்க சொன்னால் பரவாயில்ல, உயிருக்குயிரான நண்பர்கள், நேசமிகு தோழர்கள், நம்ம வீட்டுக்கே வருவான், நம்ம கூட உட்காருவான், நம்ம கூட சாப்பிடுவான், வெளியே போய் சொல்லுவேன், நிறைய பணம் அவங்களுக்கு. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிச்சு படுற கஷ்டம், நமக்கு 100-200க்கு படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். நம்மளை மேலே பார்த்து தான் வாழ வச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆம்பேன்னு சொல்றீங்க?
நம்மளை அவர் நடத்துறாரு. கர்த்தரின் மேய்ப்பராய் நான் தாழ்ச்சி அடையேன். விசுவாசி கூட அப்படித்தான் நினைக்கும். பாஸ்டர் பேங்க் பேலன்ஸோட நிறைய வச்சிருக்காருன்னு. கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்கிறாரு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. கர்த்தர் ஏன் இப்படி நம்மை நடத்துகிறார்? அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கும்படி. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும். அப்போ நீங்கள் யாராவது உங்கள் மனைவி உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்தா இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்கள் புருஷன் உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்தா இந்த இடத்த பார்க்கும்போது எப்படி இருக்கு? உங்களை உபத்திரவப்படுத்தினவங்களுக்கு என்ன கொடுப்பாரா? உபத்திரவப்படுகிற உங்களுக்கு என்ன கொடுப்பாரா? அப்போ நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கணும், எவ்வளோ நீங்கள் போராடணும். ஏன்னா வெளியில் உள்ள ஆள் உங்களை கேலி பண்ணாது. யார் தான் கேலி பண்ணும்? இப்போ அதிகமாக யார் தான் கேலி பண்ணுது? வீட்டில் உள்ள ஆள். அப்போ அவருக்கு தேவன் என்ன தீர்ப்பு கொடுக்கணும்? நீதியான தீர்ப்பு கொடுப்பார் அல்லவா? இதை நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும் அல்லவா? அவர்களுக்காக நீங்கள் ரொம்ப அழுது ஜெபிக்க வேண்டும் அல்லவா? அதனால் இந்த பாடுகள் நமக்கு ஏன் வருதுன்னா, முதலாவது தேவன் நீதி உள்ள தீர்ப்பை வழங்க வேண்டுமானால் நாம் இந்த உலகத்தில் என்ன சகித்து தான் ஆக வேண்டும். அவ்வளோதான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை நம்ம செஞ்சாகணும். இதை குறித்து அதிகமாக யார் எழுதியிருக்கா தெரியுமா? அதிகமாக யார் எழுதியிருக்கான்னா, பேதுரு அப்போஸ்தலனுடைய 2 நிருபங்களை படித்தா பாடுகளை பார்த்து பயந்து ஓடி சேவல் கூவுறதுக்கு முன்ன மறுதளிச்சாரே, அவருடைய 2 நிருபங்களும் பாடுகளில் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள், பாடுகளில் நீங்கள் களி கூறுங்கள், பாடுகளிலே நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள், நீங்கள் பாடுகளிலே பாடுபட்டதுனால, நீங்கள் நன்மை செய்து பாடுபட்டதுனால சந்தோஷப்படுங்க, அது நிமித்தம் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், பிரதியா இருக்கும். இப்படின்னு அதிகமா பாடுகளை பத்தியே எழுதியிருக்கார். பரிசுத்த ஆவியானவர் அதற்காகவே அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு காலத்துல சேவல் கூவுனப்ப ஒரு பெண்ணுக்கு முன்னாடி நிற்க முடியாதவர் ஜெயிலு பூட்டி இருந்து நாளைக்கு அவர் தான் நாட்டுக்கோழி மாதிரி கசாப்புக்கு ரெடியா இருக்கும்போது நிம்மதியா தூங்குறார். அந்த அளவுக்கு தேவன் அவரை தைரியப்படுத்தினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பேதுருக்குள்ளே கதவு திறந்தது சத்தமும் கேட்கல, பூட்டு உடஞ்ச சத்தமும் கேட்கல, தூதன் வந்த சத்தமும் கேட்கல. விழாவில் வந்து தட்டி எழுப்பி எந்திரிப்பா அப்படின்னு. அதனால தான் நான் நினச்சி பார்த்தேன், அங்கே இருந்த விசுவாசிங்க யாருமே சந்தோஷத்தோடு ஜோம் பண்ணல, விசுவாசத்தோடு ஜோம் பண்ணல, அவிசுவாசத்தோடு தான் ஜோம் பண்ணாங்க. தேவ திட்டம் ஒருத்தனை வெளியே கொண்டு வருமானால் சாதாரண ஜெபம் கூட சங்கிலிகளை உடைக்க வல்லமை உள்ளது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆனால் அந்த உபத்திரவம் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. ஆதி சபையில கர்த்தர் கொடுத்த உபத்திரவம் தான் இந்தியா வர சுவிசேஷம். ஆண்டவருக்கு வேற வழி இல்லை. அந்த மகிமையை தர்றதுக்காக அந்த உபத்திரவத்தின் வழியாகத்தான் நடத்தினார். அந்த உபத்திரவம் எவ்வளவோ அதை விட பாடு ரொம்ப 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 பெருசு. மகிமை ரொம்ப ரொம்ப பெருசுன்னு பவுலடிகளார் எழுதுறார். அதாவது ஒரு தராசுல நீங்க ஆண்டவருக்காக பட்ட அவமானம், ஆண்டவருக்காக பட்ட நிந்தை, இதெல்லாம் வச்சுட்டு ஒரு தராசுல நீங்க பெறப்போற மகிமையை வச்சா அது கணக்கிலேயே. நீங்க 40 வருஷம் ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தரப்போறது நித்திய மகிமை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன மகிமை? அதை பேதுருவோட அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின ஒரு சாம்பிள் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் எப்படி பாடுபடணுமா? நீங்கள் நன்மை செய்யணும். நான் உண்மையிலே பிரியமானவர்களை, நான் எல்லாருக்கும் பெருசாக நன்மை செஞ்சதில்லை. ஆனால் நான் யாருக்குன்னு நன்மை செய்கிறேனோ 2 விஷயம் நடக்கும். அவங்க வெளியே போயிடுவாங்க, 2வது நம்மளை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் என்ன செய்ய போவோம் சொல்லுங்கள்? நமக்கு பெருசாக நன்மை இல்லாமல் நம்ம நன்மை செய்ய போவோம். ஆனால் நன்மை செய்யும்போது என்ன வருது? பாடு வருது. உடனே நம்ம டயர்டாகி நன்மை செய்கிறதை நிறுத்தக்கூடாது. ஏனென்றால் நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு புருஷன் மோசமான ஆளாகி டெய்லி எதுக்கு சர்ச்சுக்கு போற இன்னும் கொஞ்சம் புருஷங்க கேட்குறாங்களா, நீ அங்கே யாரையாவது வச்சிருக்கியா? இப்படியெல்லாம் பேசுகிற மனிதர்கள் உண்டு. இதையெல்லாம் தாங்கி கொண்டு சகித்து கொண்டு எதற்காக தேவனை நோக்கி ஓடி வருகிறோம்? நம்மை அழைத்தவர் நம்மை மகிமைப்படுத்துவார். நம்மை சும்மா அழைக்கல, முன் குறித்து அழைத்தார். நம்ம எப்படி அழைச்சாரா? தாயின் கருவில மட்டுமல்ல, உலகத்துக்கு அஸ்திவார கல்லு போடுறதுக்கு முன்ன அவருடைய லிஸ்ட்ல உங்க பேரு என் பேரு இருந்துச்சு. நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உலகத்தில் அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னாடியே லிஸ்ட்டில் பேர் வச்சாக்கும் முன் குறிச்சிருக்காரு. அப்படி முன் குறித்து தான் அழைச்சார். அந்த அழைப்புக்கு நம்ம நடந்தோன்னா நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா.
நிச்சயமா மகிமைப்படுத்துவார். நல்ல கவனிங்க, இந்த இடதுகை பக்கம் உள்ளவங்களுக்கு தீர்ப்பு வழங்கி அவங்கள நரகத்தில் தள்ளிடுவார். ஆனால் வலதுகை பக்கத்தில் இருக்கிறவர்களை அவர் கனப்படுத்துவார். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பந்தி இருக்க செய்வார். அவர் பெரிய மகிமையை நமக்காக வைத்திருக்கிறார். இந்த அழைப்பிற்கு பாத்திரரா எண்ணி ஆராதனைக்கு வரணும். இந்த அழைப்புக்கு பாத்திரரா எண்ணி கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த அழைப்புக்கு பாத்திரரா எண்ணி பரிசுத்தமா இருக்கணும். ஏனென்றால் எனக்கு ரொம்ப நான் நன்மைதான் செஞ்சேன், எனக்கு தீமை செய்யறாங்க, இருக்கட்டும். ஏன்னா நன்மை செஞ்சுதான் என்ன செய்யணும். நன்மை செஞ்சு ஒருத்தவங்க நம்மளை பகைச்சாங்கன்னா பேசுனாங்கன்னா சந்தோஷப்படுங்க. நல்ல பாட்டு இருக்குல்ல, பரலோகம்தான் என் பேச்சு, இப்படி அநேக பாட்டு இருக்கு, பாடி ஆடுங்க வீட்டில், நல்ல சந்தோஷப்படுங்க. அது எப்படி பிரதர் முடியும்? உங்களுக்கு ஆவியானவரால் அது முடியும். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வசனத்தில் இதற்காகத்தான். ஓஹோ, எதற்காக? நன்மை செஞ்சு பாடுபட. ஆனால் பாதி பேர் இப்போ சொல்கிறாங்க, அவன் அந்த வீட்டுக்காரனுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுட்டேன், இனிமேலாம் செய்ய முடியாது. எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுட்டேன், இனிமேல் செய்ய முடியாது. இதுக்கு தான் அழைப்பேன், இதுக்கு தான் பாத்திரராக நம்ம நடக்கணும். இதுக்கு தான் என்ன செய்யணும்? பாத்திரர். அவருடைய வாயில் வஞ்சனை இல்லை, அவர் பதில் பேசவில்லை, அவர் திருப்பி அடிக்கவில்லை, அவர் திருப்பி திட்டவில்லை, அவர் திருப்பி கோபப்படவில்லை. எப்பொழுது தலையில வைத்து தண்டாயுதத்தை அடித்து அவருடைய கண்ணுக்குள் இறங்கின போது. அதனால தான் இப்பயும் சொல்கிறாங்க, கெத்செமனே தோட்டத்துக்கு நீங்கள் இயேசுவை பார்க்க போனீங்கன்னா, இப்போ அங்கே இயேசு இல்லை, அவர் சிலுவையில் மறிச்ச இடம், அங்கே ஒரு முள் இருக்கான். இன்னைக்கு அடையாளமாக இயேசுநாதருடைய மரணத்துக்கு அடையாளமாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்குது. அது என்ன தெரியுமா? கெத்செமனே தோட்டத்தில் இருந்த அந்த ஒலிவ மரங்கள் 2000 வருஷத்துக்கு மேலே, அதுக்கு ஆயுசு 4000 வருஷத்துக்கு மேலே. நம்ம ஆளுக்கு போய் அதை கட்டி பிடிப்பாங்களே, ஏன்னா அது யார் ஜெபிச்ச இடமா? ஆமாம். அடுத்தது கல்வாரி மலையில் இருக்கிற முள். இதெல்லாம் கர்த்தர் அடையாளமா. அந்த முள்ளை நீங்கள் தப்பி தவறி பறிக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கை காலெல்லாம் பேத்துருமா. எவ்வளோ கொடூரமான முள். நம்ம முள்ளுகளை வச்சு அடித்தா என்ன செய்யுதுன்னா ஒளிஞ்சு நெளிஞ்சிடும். அப்போ எப்படிப்பட்ட முள்? ஆணி மாதிரி முள் வச்சு அடித்தாங்க. பதில் பேசலை, வாயில் வஞ்சனை இல்லை. ஏன்னா தம்முடைய குமாரனை உபத்திரவத்தின் மூலமாக பூரணப்படுத்துவது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்துச்சான். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், அவர் மகனை போட்டு அட்டின்னு அடிக்கிறது, இரத்த காடாக்குறது, அப்படியே சாவடிக்கிறது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்துச்சான். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், நம்மளை விட அடிபட்டதுனால அவர் நம்மை விட மகிமை உள்ளவராய் மாறிவிட்டார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுறேன். அவன் பார்வை எங்கே இருக்குது? நான் எவ்வளோ உபத்திரவப்படுறனோ இது கூட பரவாயில்லைங்க. நான் சொல்கிறத எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவருக்கு ஒரு ஆசை. உங்கள்கிட்ட கேட்டால் என்ன ஆசை? நான் கலெக்டர் ஆகி இயேசுவை மகிமைப்படுத்தின. அவர் சொன்னார், இயேசுவின் மரணத்துக்கு உள்ளான என்ன ஆகணுமா அப்படின்னா, இயேசுவை மாதிரி நானும் சாகணும். அதான் என்னது அப்படி சொல்லிட்டு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். புதுசாக வந்தவங்களுக்கு இந்த செய்தி இல்லை, பழந்தண்டு கொட்டை போட்ட விசுவாசிக்கான செய்தி. ஆசை. பேதுருக்கு என்ன ஆசைன்னா, கடைசியாக கேட்பாங்கல்ல, லாஸ்ட் ஆசை என்ன? புரோட்டாவும் சிக்கனும் கொடுங்க சார், சாப்பிட்டு தூக்கு கயிறில் ஏறுறேன். லாஸ்ட் ஆசையா? இயேசுநாதரை நேரில் சிலுவையில் அரைஞ்சதை நான் பார்த்தேன். நான் ஒரு ஆள் தான் பார்த்தேன், பக்கத்தில் யோவான்னு நின்றார். நாங்கள் 2 பேர் தான் நைட்டு நின்றோம். கடைசியில் நான் எஸ் ஆகிட்டேன். அதனால் என்னை எப்படி அறைங்க? அழைப்புக்கு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, இன்றைக்கி நிறைய பேர் ரோட்டில் போகிறவங்க வந்தவங்களும் அப்போஸ்தலர்னு பேர் போட்டுக்கிறாங்க. ஆனால் 12 அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியாக மறிச்சாங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நமக்கெல்லாம் அந்த தகுதி இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்போஸ்தலர் நான் பார்த்தேன், நான் உயிரோடு இருக்கிற காலத்தில். அவருக்கு பேர் கிறிஸ்டியான். அவர் அரசாங்க வேலையை துறந்து விட்டு சொந்த அம்மாவால் சபிக்கப்பட்டு அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு, வேலையை விட்டு, எல்லாத்தையும் விட்டு இந்த ராமநாதபுரத்துக்கு வந்தார். நான் சொல்லுவேன், அவர் வந்தனால தான் இங்கே பெந்தைக்கோஸ்தே சபையே வந்துச்சு. கையை தட்டி கர்த்தரை அவர் மகிமைப்படுத்துங்க. ஆமென். அவர் வந்தனால தான். அவரை பார்த்தா இயேசு மாதிரியே இருக்கும், அவ்வளோ வெள்ளையாக இருப்பார். நீ இயேசுவை பார்த்தியான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அவ்வளோ பியூராக இருப்பார். அவருடைய மனசும் பியூர். அப்படி ஒரு ஊழியக்காரனை பார்க்கவே முடியாது.
அப்படி ஒரு ஊழியக்காரன் நம்ம பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு தேவ மனுஷன், ஒரு சரியான மனுஷன். அந்த ஊர்லேருந்து இந்த ஊர், அவர் ரெட்டையூர்லைக்கு போனார், அங்கே ஒரு சபை. அவர் போன இடமெல்லாம் சபை. மாயாகுளத்துக்கு போனார், அங்கே ஒரு சபை. அவர் ஆரசமங்கலத்துக்கு போனார், அங்கே ஒரு சபை. ஜாதி பார்த்து இல்லை, அவர் போன இடமெல்லாம் ராஜ்யம் கட்டப்பட்டுச்சு. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர. ஆமென். அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்தார்கள். உபத்திரவங்களையும் நிந்தைகளையும் அடிகளையும் பெற்றார்கள். அப்போ ஏன் உபத்திரவம்? நம்ம எதுக்கு பாத்திரவானாக இருக்கிறதுக்கு சொல்லுங்க. அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கிறதுக்கு. அது நெருக்கமானவர்கள் வழியாக வரலாம், அது சொந்தக்காரர்கள் வழியாக வரலாம், அது பக்கத்து விட்டு. ஆனால் நம்ம இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும், நன்மை செய்து என்ன அனுபவிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நிறுத்தக்கூடாது. அதான் ஒரு மனுஷன் சொன்னார், பாம்புக்கு ஏன்பா தண்ணி வைக்கிற, அது ஒன்று என்ன செய்யும், கொத்துருமே. அது தண்ணி இல்லாமல் துடிக்குது. ஒரு பைப்படியில் வந்து ஒரு ஆள் போய் தண்ணி வைக்கிறார், அது படம் தான் எடுக்கு. உலக மனுஷனுக்கு இதுதான் வேலை. நீ அவனுக்கு நல்லது செஞ்சாலும் கொத்துவான், கொத்திக்கிட்டு தான் இருப்பான். அந்த மனுஷன் சொன்னானா, கொத்துறது பாம்போட வேலை, நன்மை செய்கிறது தேவனால் பிறந்தவன் நன்மை செய்கிறான். நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க. மனைவி திட்டுதா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த மனைவி நியாய தீர்ப்பில் அந்த பக்கம் போய் நின்றக்கூடாது. நம்மளை திட்டினதுக்கெல்லாம் அது வாங்கி கட்டிடக்கூடாது. நீங்கள் பண்ணுற ஸ்தோத்திரத்தில் அந்த அம்மா ரட்சிக்கப்படணும். அதனால் அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். 3வது வானம் போனேன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர். அவங்க யாரையும் பார்த்தா போன மாதிரி தெரியல. ஆனால் பவுல் போனார். போயிட்டு வந்த உடனே சாத்தானால் கொடுக்கப்பட்ட முள் அவர் கொடுக்கப்பட்டது. கண் பார்வை மங்கினதாக, கையெழுத்துக்கள் எழுத முடியாததாக, அவர் மிகவும் வியாதிப்பட்டவராக, நடக்க முடியாதவராக, அரோசிக்கப்படுகிறவராக மாற்றப்பட்ட போதும் விசுவாசத்தை இழக்கவில்லை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். பரலோகத்தில் போனால் பவுலப்போஸ்தலன் ஆபிரகாம் ஒரு ஐகானிக் மாதிரி பவுலப்போஸ்தலன் ஒரு ஐகானிக்காக இருப்பார் தெரியுமா? இந்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் இத்தனை புத்தகங்களை எழுதுவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மிக முக்கியமான பாத்திரம். அப்போ அனனியாட்ட கர்த்தர் சொல்வார், அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நீ அவனுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுப்பா. என்ன சொல்லணுமா? அவன் எவ்வளவாய் பாடு. நம்ம ஆள்கிட்ட விளக்கி சொன்னோம்னா அவன் அன்னைக்கு போனவன் தான். அதுக்கப்புறம் நீ ஏன்டா விலைக்கு சொல்கிற, பாடுலாம் வரும்னு சொல்லாதப்பா. நீ என்ன சொல்கிறீங்க, 30 வருஷம் அவனுக்கு தண்ணி ஊற்று, அவனுக்கு பாடு வரும் பிரச்சனை வரும்னு சொல்லாத. கடைசியில் பாடு வந்தவொடனே முறிஞ்சு விழுந்துட்டான் பாஸ்டர். இன்னைக்கும் சொல்கிறேன், பாடுகளில் போகிற விசுவாசிகளே, நாம் எல்லாரும் ஒரு நாள் ராஜ்யத்தில் இருக்கலாம். இந்த பாடுகளில் உங்கள் விசுவாசம் குறைந்து போகாது இருப்பதாக, உங்கள் நம்பிக்கை குறைந்து போகாது இருப்பதாக. ஏனென்றால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடங்க. ஆனால் இன்னொன்னை சொல்லுகிறேன், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஏன்னா இந்த ஒரு லாஜிக் இருக்கு. முன் குறிக்கிறார், அழைக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார், அடுத்தது மகிமைப்படுத்தியே தீருவார். நீங்க மட்டும் அழைப்புக்கு பாத்துறேங்க. ஒரு அரசாங்க வேலைகளில் ஒரு சாதாரண கிளர்க்கா போறவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு பதவியில் உயர்வுல வர்றது இல்லையா? ஒரு சாதாரண கிளர்க்கா போனவங்க எவ்வளவு பெரிய பதவியில் ரிட்டையர்ட் ஆகும்போது வர்றாங்க. யாரும் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கும்போது அவங்க பதவி உயர்வுகளையும் சம்பள உயர்வுகளையும் பெறாமல் இருந்தது இல்லை. நாமும் அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வாரா? பாடுபட்டோர்க்கு பலன் அளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. அப்படி எல்லா கைகளை தட்டி சொல்லுங்க. பாடுபட்டோர்க்கு பலன் அளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவிய கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவிய கொடுத்திடுவார். ஏகமீது இயேசு ராஜா வேகம் வாராரே, மீது இயேசு ராஜா வேகம் வாராரே. 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே. 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில்,
சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் நாடுகையில். வேகமீது இயேசுராஜன் வேகம் வாராரே. வேகமீது இயேசுராஜன் வேகமாய் வாராரே. இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் ஆட்சியில் இன்னைக்கு இருக்கிற கட்சியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது தமிழக சரித்திரத்தில் மட்டும் இல்லை, உலக சரித்திரத்தில் ஒரு ஆள் ஆட்சிக்கு வர்றதையோ கட்சி ஆரம்பிக்கிறதையோ யாருமே அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடைச்சல் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்துவாங்க. இதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலராக இருந்த ரஜினிகாந்த் அவர் என்ன பண்ணார்னா, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுடா, 4 பேர் கேவலமாக பேசுவான் அப்படின்னு பயந்து என்ன பண்ணிட்டாரு, ஒதுங்கிட்டார். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அவரை குறித்து எவ்வளவோ பிரச்சனைகளை உண்டாக்குனாங்க, எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்தாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம சரி பண்ணிடலான்னு நினச்சி தான், என்ன வந்தாலும் நம்ம உள்ளே புகுந்துடலான்னு நினச்சி தான் அவங்க இந்த இடத்துக்கு வர்றாங்க. உலக பிரகாரமான ஆட்சியை பெறதுக்கு அவங்க இவ்வளோ தைரியமாக வரும்போது, நித்திய ஆட்சியை பெறதுக்கு நம்ம எவ்வளோ தைரியமாக வரணும். எல்லா பத்திரிக்கை என்ன எழுதுச்சு தெரியுமா, இந்த தடவை தேர்தல் முடிஞ்ச அவர் உள்ளே தான் ஒன்று சிபிஐ விசாரணையில் போவார், இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் போவார். மாறா பதவியில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு கத்தர். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, ஏன்னா விஜயகாந்துக்கு ஒரு கல்யாண மண்டபம் இருந்துச்சு, அதோட பாதி இப்போ இருக்காது, பாதி தான் இருக்குது. ஏன்னா ரோடு அது பக்கமாகவே வந்துச்சு, அந்த பக்கம் ரோடு போட்டிருக்கலாம், ஆனால் போட மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் நான் உட்காந்துருக்க சீட்டை இன்னொருத்தன் எடுக்கணும்னு யாரும் விட மாட்டாங்க. இது பயங்கரமானது. ஒருவேளை ஜெயிக்காமல் போயிருந்தா கம்பி தான் எண்ணணும். ஆனால் தெரிஞ்சு இந்த 5 வருஷம் ஆளுகைக்காக உள்ளே இறங்குறாங்க. நமக்கோ கத்தர் நித்திய ஆளுகையை வச்சுருக்காரு, நித்திய மகிமையை வச்சுருக்காரு. அதனால் இங்கே உட்காந்துட்டு அவன் வீட்டுக்காரன் மாதிரி என் வீட்டுக்காரன் இல்லை, அவன் பிள்ளை மாதிரி என் பிள்ளை இல்லை, அவன் பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், பாடுகளில் களி கூர்ந்தால் மகிமை நிச்சயமாக உண்டு. இதில் வேறு வழி இல்லை. அழைப்புக்கு பாத்திரங்கிறவன் இந்த அழைப்புக்கு, அவர் சொன்னார் ஒரு நாள் ஒரு மீட்டிங்கில் நான் பார்க்கும்போது ஆச்சரியம், நான் மக்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறேன்னு சொன்னார். எனக்கு மக்கள் தான் வேணும்னு சொன்னார். அது செய்கிறாங்களோ செய்யல அதை பற்றி இல்லை, அவங்க தைரியமாக அவங்களால இறங்க முடியுமானால், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நம்மை அந்த அழைப்புக்காக நம்மை கனப்படுத்துவார். அவர் நிச்சயமாக நம்முடைய கிரியைகளை மறந்து விடுகிறதல்ல, இங்கே உட்கார்ந்துட்டு போகிறத மறந்து விடுகிறதல்ல, இங்கே ஆராதித்துட்டு போகிறத மறந்து விடுகிறதல்ல. நாம் இங்கே அவருக்காக ஆராதிச்சுட்டு போகும்போது ஏற்படுகிற அவமானங்களை அவர் மறந்து விடுகிறதல்ல. அவர் கூலி கொடுக்காமல் அனுப்புகிறவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். இது முதல்ல புரிஞ்சுக்கிறேன். ஒரு 5 வருஷம் ஆளுகைக்கு இவ்வளவு அவங்களால இப்போ தோல்வியை பொறுக்க முடியல ஒரு பக்கம். அதனால 2 மாதம் ஆகுறதுக்குள்ளே அது சரியில்லை இது சரியில்லை, அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் தான் பார்க்கலாமே, சில நல்லது செய்ய கொஞ்சம் பார்ப்போம். 5 வருஷம் முடியும் போது மக்களே முடிவு பண்ணி அடுத்து என்ன செய்வாங்களோ செய்வாங்க. அதை விட கத்தர் நீதியாக செய்வார். அதனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நாம் கவனிக்க வேண்டியது, நான் எதனை இது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த 5 வருஷத்துக்கு இத்தனை போராட்டம், இத்தனை கஷ்டம். என்ன சொன்னார் தெரியுமா, நான் 200 கோடியை விட்டுட்டு வர்றேன்னு. நமக்காக பரலோகத்தை தேவன் விட்டு வந்தார், பாடுபடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், மரண ஆக்கினை அடைந்தார், ரத்தம் சிந்தினார், மரித்தார். அவருடைய பிள்ளை என்பதை எது தெரியுமா வெளிப்படுத்தும், நன்மை செஞ்சு பாடுபட்டதுனால. அவர் எத்தனை குருடர்களை சுகமாக்கினார்னு கணக்கு பண்ணால் எழுத முடியாதுன்னு யோவான் சொன்னார். எத்தனை குஷ்டரோகியை சுகமாக்கினா, ஆனால் ஒருத்தன் கூட அவர் நல்லவர்னு சாட்சி கொடுக்கல. ஆனால் சந்தோஷமாக சிலுவை சுமந்தார். நம்ம 4 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவன் என்னை ஏமாற்றிட்டான், அவன் என்னை பற்றி தப்பாக பேசுகிறான், என்னால் தாங்க முடியல, என்ன உடஞ்சி போயிட்டேன். என்ன உடஞ்சி போயிட்டேன்? அவர் பரலோகத்தையே விட்டு வந்தார். அழைப்புக்கு என்னவா நடக்கணும் சொல்லுங்கள், அழைப்புக்கு என்ன நடக்கணும்? எப்போ பாடுபடும் போது சந்தோஷப்படுறோமோ, எப்போ பாடுபடும் போது நற்கிரிகளை நிறுத்தாமல் இருக்கோமோ, எப்போ பாடுபடும் போது இன்னும் நற்கிரிகளை செய்யணும்னு நினைக்கிறோமோ, எப்போ பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறோமோ, அப்போ தான் பரலோகத்தில் மிகுந்த பலன்
ஆமாம், மத்தேயு 5:12 சொல்லப்பட்டிருக்குல்ல, இயேசுக்காக பாடுபடுறத அற்பமாக நினைக்கிறது. அதனால தான் இந்த ஒரு வசனத்தை வாசிச்சு நான் இன்னைக்கு முடிச்சுட்டு மீது 2 பகுதியை தொடர்ந்து உள்ள காரியத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்ன தெரியுமா, அந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அழகாக சொல்லுவார். 1 தீமோத்தேயு 2:12 நீங்கள் பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை உண்மை உள்ளது. 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் அவரோடு கூட மரித்தோமானால், அவரோட கூட, ஆமா, மரிக்கும் போது யாரோட கூட இருக்கணும்? அப்ப நான் கேளுங்க, உங்களுக்கு வியாதி பிரச்சனைக்கு தானே நீங்க மரிப்பீங்க. மரிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் வந்து பார்க்கல, விசுவாசி வந்து பார்க்கல, ஆண்டவரும் கை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாகுறவன் எப்படி அவரோட மரிப்பான்? சொல்லுங்க. சாகும்போது விசுவாசத்தோடு மரிக்கணும். ஒரு அல்லையிலே வரமாட்டேங்குதே. எப்படி மரிக்கணும்? யாரோட தான் மரிக்கணும்? யாரோட தான் மரிக்கணும்? சில நேரம் யாரு கூட இருப்பான்னு தெரியாது, அவரோட தான் மரிக்கணும். ஆமாம், இது உலக மனுஷன் தேவன் நமக்கு நியமிச்சிருக்க பாதை. அவரோட தான் மரிக்கணும். யாரோட மரிக்கணுமா? அதனால முறுமுறுக்கவோ, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து மரிக்கணும். அவரோடு மரிச்சா தான். எனக்கு அதான் சில வியாதிப்பட்ட சகோதரிகளை போய் பார்க்கறதுக்கு கூட வீட்டில் சூழ்நிலை இல்லை. அப்போ அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவங்க இந்த காலங்களுக்குள்ளே போகும்போது, ஆனால் அவரோடு இருக்க வேண்டும். அவரோடு கூட நீங்கள் இருந்து அவரோடு மரித்தோமானால் அவரோடு என்ன செய்வோம்? பிழைத்திருப்போம். அடுத்த வசனத்தில் பாருங்க, அவரோடு கூட என்ன சகித்தா? ஆமாம், அவரோடு கூட, ஆனால் நாம் அவரை மறுதலித்தால். பார்த்தீங்களா? கிறிஸ்தவர்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார் நியாய தீர்ப்பில், நான் உங்களை, சொல்லுங்க, நான் உங்களை, ஆண்டவர் என் பேர் தெரியாதா உங்களுக்கு? சகைன்னு சொல்லிலாம் கூப்பிட்டீங்க, சர்ச்சில் என் பேரெல்லாம் சொல்லிலாம் அழைச்சிங்க, என்னை கை நீட்டி சொன்னீங்க, நான் உங்களை, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை அறியேன். உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? நான் ஏன் தெரியுமா நிறைய சபையில் சொல்கிறதே இல்லை. ஒரு தம்பி என்கிட்ட கேட்டால் சொல்கிறான், பாஸ்டர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். என்னடா பிரதிஷ்டை பண்ணியிருக்க? ஆமாம், நகை போடக்கூடாது பாஸ்டர். ரைட்டு, நகை போடாமல் தான் பாஸ்டர் கல்யாணம் பண்ணணும், ஆண்டவருக்காக பிரதிஷ்டை. அது பிரதிஷ்டை பாஸ்டர் அப்படின்னு சொன்னான். அந்த சர்டிஃபிகேட்டில் நீ ஆண்டவருக்காக உன்னை கிறிஸ்தவன்னு மாற்றுன்னு சொன்னேன். அது இல்லை பாஸ்டர், அது வந்து பாஸ்டர் வேலை கிடைக்காது பாஸ்டர். என்னவா? அது வந்து அரசாங்கம் கொடுக்குற சலுகை வராது பாஸ்டர். பாஸ்டர் அப்புறம் எப்படி அரசாங்கத்திலேருந்து நமக்கு நன்மையெல்லாம் வரும் பாஸ்டர்? பாஸ்டர் இவன் என்னம்மா வெள்ளை வெள்ளையும் போடணுமாம்மா, இவன் என் நகையும் என்ன பண்ணணுமாம்மா? கழட்டணுமாம்மா. ஆனால் அவனுக்கு என்ன வேணுமாம்மா? உலகத்துக்கு முன்னாடி அவரை நம்பினா அவமானம் வரும், இந்த வரும், நன்மை ரொம்ப பெருசாக இருக்கும். எந்த சபையிலையும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்கிறேன், இதை கண்டிப்பாக சொல்கிறேன். இதை கூட ஏன் தெரியுமா? இது எனக்கு வேலை கிடைக்கிறதுக்காக இல்லை, கடைசி வரை அவரோட இருக்கிறதுக்காக. இது எனக்கு வேலை கிடைக்கிறதுக்காக இல்லை, கடைசி வரை அவரோட இருக்கிறதுக்காக. ஏன் தெரியுமா? இதுவும் ஒரு சேஃப்கார்டு தான். மறுபடியும் அந்த மதத்துக்கு போகிறேன்னா நீ போய் பூசாரிக்கிட்ட போய் நின்று மந்திரமெல்லாம் சொல்லி இந்த மதத்துக்கு மனப்பூர்வமாக வர்றேன்னு 2 மந்திரங்கள்லாம் போட்ட பிறகு தான் அங்கே போக முடியும். அதனால் பேசாமல் நம்ம என்னை முழுசாக ஒப்பு கொடுத்துட்றேன்னு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்றேன். இங்கே நிறைய பேர் டபுள் ஆக்ட் ட்ரிபிள் ஆக்ட்லாம் ஆடுறான் சர்ச்சில். இங்கே ஒரு பேர், அங்கே ஒரு பேர், இங்கே ஒரு வீச்சு, அங்கே ஒரு வாசனை. ஆனால் படிக்கிறது அமெரிக்கா போகிறதுக்கு படிக்கிறான். இன்றைக்கி நம்ம தேவனுடைய பிள்ளைகளை நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். அழைப்புக்கு என்னவா நடந்துக்கிறணும்? சொல்லுங்க, பாத்திரவான நடந்துக்கிறணும். அழைப்புக்கு என்னவா நடந்துக்கிறணும்? பாத்திரவான நடந்துக்கிறணும். அதனால தான் வெள்ளை சொல்ல மாத்துறதுக்கெல்லாம் இப்போ ஆள் ரெடி, நகையை கலட்டுறதுக்கு ஆள் ரெடி, எல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் ரெடி. அக்கினி ஜுவாலையில் நிற்கிறதுக்கு 3 பேர் தான் ரெடி. அவங்க தான் பாடுபட்டாங்க. அதனால தான் நானும் தானியேல் புஸ்தகத்தில் இந்த 4 பேரை தவிர ஒரு பேர் எழுதுங்க ஆண்டவரே, ஒரு பேரை எழுதலப்பா. இந்த 4 பேர் மட்டும்தான் அக்கினி ஜுவாலைக்கும் சிங்க கெபிக்கும் பாடுகளுக்கும் நின்றாங்க. மற்றவன்லாம் கொட்டை அடிக்கிறாரா, அப்படியே போடுறா, அப்படியே எந்திரா, அப்படியே போடுறா, அப்படியே எந்திரா. யாரா பார்த்தா குனிடா எந்திரா, குனிடா எந்திரா,
எழுந்திரா, குனிடா, எந்திரி. அழைப்புக்கு என்னவா நடக்கணும்? பாத்திரவான்களாக நடக்கும். அழைப்புக்கு என்னவா நடக்கணும்? அதுக்காக நாங்கள் சர்டிஃபிகேட்டில் மாற்றிட்டோம்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி வருது. இப்போ என்ன சொன்னேன்? எதுக்கு பாடு வருது? அவர் அழைச்சாலே என்ன உண்டு? பாடு உண்டு. அவர் அழைச்சாலே என்ன உண்டு? ஆனால் பாடுபட்டால் என்ன தருவார்? மகிமை தருவார். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், மறுதளிச்ச மட்டும் செஞ்சிடாதீங்க. பாடு வந்தாலும் தைரியமாக நின்றுங்க. அதனால தான் சில விசுவாசிகள் படுற பாடுகளும் உபத்திரவங்களும் நெருக்கங்களையும் பார்க்கும்போது நான் ஒன்றும் பயப்படலை, ஒன்று ஜோம் பண்ணுறேன், விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும். அவங்க இந்த வருஷம் போனால் நாங்கள் 42 போவோம், இல்லை 62 போவோம். எப்படியும் போய்த்தான் ஆகணும். இடம் காலி பண்ணாமல் இல்லை. போகிறவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்தவான்களுடைய வாழ்வு தேவனுக்கு முன்னாடி மகிமையாக இருக்குது. இங்கே ஒன்று இருந்து கால் ஒடிஞ்சு கை ஒடிஞ்சு இருக்கிறத விட அவர் ராஜ்யம் மகிமையானது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதனால் அதுக்காக இருக்கிறவெல்லாம் போன்னு சொல்லணும். நம்மளை கர்த்தர் வச்சிருக்கார், நம்ம இங்கே தான் இருக்கணும். அதனால் பலவீனங்களையோ பாடுகளையோ உபத்திரவங்களையோ வியாதிகளையோ நிந்தைகளையோ அவமானங்களையோ பார்த்து பயந்து போகாதீங்க, மறுதளித்து போகாதீங்க, பின்வாங்கி போகாதீங்க. நீங்கள் உறுதியாருங்க. எவ்வளோ பாடுபடுறீங்களோ அவ்வளவு கர்த்தர் மகிமையையும் கனத்தையும் மேன்மையும் கிரீடங்களையும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். அதனால என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நிலை நிற்கிறதுக்கு சூழ்நிலைகளில் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் மாற்றிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு வேலையெல்லாம் விட்டுட்டு போன ஒரு ஊழியக்காரர் சர்டிஃபிகேட்டில் தங்களுடைய பிள்ளைகளுக்கோ யாருக்குமே கிறிஸ்து என்று அடையாளப்படுத்தி எந்த ஆசீர்வாதத்தையும் பெறலை. இப்போ யாராவது காசு கொடுப்பாங்களா? யார் வீட்டுக்காவது போனால் 1000 ரூபா கிடைக்குமான்னு இப்படியே சுற்றிக்கிட்டு தான் தெரியுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக தங்களை வெளிப்படுத்தினவன் இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனக்கு காசு வேணும் பணம் வேணும்னு கேட்குற அளவுக்கு வைக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அழைப்புக்கு அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம அழைப்புக்கு. அதனால தான் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், என் வீட்டில் 100 ரூபா இல்லாட்டாலும் நான் யார் வீட்டுக்கு காணிக்கைக்காக போக மாட்டேன். ஏன்னா தேவன் நம்மளை வாழ பழக்கியிருக்காரு, அழைத்தவர். ஆனால் அதே நான் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், அதே இரவு அது புதன்கிழமையாக இருக்கும், அது வெள்ளிக்கிழமையாக இருக்கும், என்னை தேடி ஒரு விசுவாசி வரும். என்னை தேடி யாராவது ஒரு மனுஷன் வருவான். வராமல் கர்த்தர் வச்சதே இல்லை, அவர் கைவிட்டதே இல்லை. ஆமாம் சொல்லுங்கள், அழைத்தவர் அவர் கைவிட்டதில்லை. எந்த வீட்டுக்காவது வந்து நான் காணிக்க தாயா அப்படி நான் கேட்டதும் இல்லை. ஏன் கேட்கறது இல்லைன்னா, அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை நடத்துவார்.